அடி 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 பாவி பாதகத்தியலா நான் கொத்துயிரும் கொலையுமா சாப்பிடாம கிடந்து போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல. அடி விட்டு தொலைங்க முடி. அடி விடுங்கடி விடுங்கடி. எக்கா 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 அவளை விட சொல்லுங்க முடியல கம்முங்க. அனுக்க ஊதிக்கிட்டே இருக்கா. தம்ம இருக்க முடியல கட்டமா இருக்க முடியலோ. அடி நெட்டுக்குடி ஒரு வாரத்துல நைட்டுக்கு சேர்த்து ஒரு வாரத்துல வயித்து நிரம்பிக்கடி. வயித்து புல் படிக்க அப்புறம் திரும்ப இது மாதிரிலாம் இருந்தா திரும்ப நாட்டுல பண்ண திரும்ப எரியே வலிக்கு வேலை தேவையா ஒரு வாரத்துல வலியை தாண்டதோட சேர்த்து நைட்டுக்கு நாளைக்கு காலையிலையும் சேர்த்து வயித்து புல் படிக்க குடி 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 குடி. அடி 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 அவனால முடியலன்னு சொல்றாம்லடி. அடி வனவாசா விடுடி. அடி விடுடி விடுடி பாவ விடி. அடி மூச்சு அடிக்க சத்தத்தை போயிட போறாடி. அவ சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல. இவ பண்ற கொடுமை தாங்க முடியலையே அம்மா. இப்படி போய் ஊவ மார்க்கிட்டா அவரே வாய் அண்டா கண்டில இருக்குது. இதுல முழுங்க முடியாது. அட சும்மா இருக்கானி. ரோசா இங்க பாருடி. உன் மேல கிழக்கோ சித்தி கொலை கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் பாத்துக்க. இப்படிலாம் ஒருத்திய இப்படிலாம் சித்திரவதை பண்ணக்கூடாது. விடுடி 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 மூச்சு விட முடியல. போதுங்க போதுங்க ஓரளவு வயிற்றுக்குள்ள வயிறு நிரம்பிடுச்சு. யாக்க பசிக்குது அப்ப நம்மள தான் நோய் 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 நம்மள கூட வானால வரையும் வாங்குவா. நம்ம நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டாக்கோ. அதுக்காக அதுக்கு இப்போ ஓரளவு கொடுத்தாச்சு. இது எப்படி நாளைக்கு வரைக்கும் தாங்கும். போதுங்க போதும் நிப்பாட்டிக்கிறேன். என் வீட்டுக்காரி பொல்லாத வனகாரியால தடுக்கிறா. அந்த குட்டியை போட்டு இந்த பாடுபடுத்துறாளே. இவள்கிட்ட நம்ம எதுலையும் சிக்கப்படாது. சிக்கப்பட்டா சோழியை முடிச்சு காதையை முடிச்சு அனுப்பி விட்டுருவா. இவள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். கிளவி என் வீட்டு கிளவி மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு வெளியில பேசுறான். பாத்து கிளவி பாத்து. அப்புறம் நெட்ட வலிக்கிறதே நம்மளுக்கு. நெட்ட வலிக்கு மாதிரி கூழு கம்பு காது இது கஞ்சி கிஞ்சிலாம் ஊத்த மாட்டேன். நம்மளுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்டே வேற மாதிரி இருக்கும். பாத்து பாத்து எதுவும் நினைக்கிறான்டா மனசுல நினைக்கணும். ஆமா அந்த தூர போய் ஓடி அங்கிட்டு போய் நினைச்சிட்டு வரணும். நான் நிக்கிற இடத்துல நினைக்கப்படாது. பாடி பா உடனே நினைக்கிறாங்க பாடி. அடி பாவி மூஞ்சி முகரை பாரு வெனகாரி பேதியில போக. எம்மா மாசமா இருக்க புள்ளதாச்சு பிள்ளைன்னு பாக்குறேன். இல்லாட்டி வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டபடி கழுவி ஊத்தி போய் பாத்துக்க. ஒழுங்கா ஓடி போய் ஓடி. எம்மா சரியா போச்சுல. பருப்பு வேக போட்டு வந்தனே சுத்தமா ஆயிட்டு போய் பேசி நிக்கிற மத்தியில நீ பொங்கி என்ன ஆகி போயிருக்க போது தெரியலையே. அக்கா என்னக்கா சொல்ற? இப்பதான் பருப்பு வேக போட்டியா? எக்கா என்ன காணி பண்ற கொடுமை மயில பசி கில்லுது. அந்த ஒரு ஆப்பிள் பண்றதுல அதுவும் எனக்கு பத்தல. எப்ப நீ வேக அடுப்புல பருப்பு வேக போட்டு அவன் இது பண்ணி காய போட்டு காயாக்கி போக்கா முதல்ல நீ போ வேலை சொல்லி பண்ணுங்க. அடி இவ ஒருத்தி மேடி பருப்பு வேக அடுப்புல வேக போட்டு வந்தேன். பருப்பு பருப்பாவா இருக்கு. இந்நேரம் தைலமா பாசந்து வெந்து போயிருக்கும்னு சொன்னா எப்படி பருப்பு வேக போறோம்னு கேக்குறவ. அடி அடி இவ்வளவு பேசிக்கிறதா கையும் காலம் வேலை செய்தில்லையம்மா. அப்படியே எனக்கு என்ன செய்வன செஞ்சு விட மேல நின்னுறே. ஆடி போ அப்படி நான் போறேன் வாங்கடி. அக்கா இப்ப நீ பதற கோ என்ன இப்ப போன மாசம் போட ரேஷன் கடை பருப்பு போட்டேன். ஏக்கா அந்த ரேஷன் கடை பருப்பு போடுது நீ சந்தைக்கு போயிட்டு அங்க சாமான் செட்டலாம் வாங்கிட்டு நீ 6 மணி பச புடிச்சு வந்தாலும் பருப்பு அப்படியே தான் கிடக்கும். வேகாது. அதனால பயப்படாம போ. நீ போட்டது அப்படியே தான் மொச்ச கூட கிடக்கும். அப்படியே தான் இருக்கும். பதறாதக்கா. அது இல்ல மணி வனவாசா. சரி எல்லாரும் சாப்பிடுறோம். ரேஷன் கடை பருப்பு போட இப்படி கடை பருப்பை கலந்து தாமடி போட்டேன். இவ ஒருத்திரி சரி வாங்கடி வரசா. அடி ஆமடி பத்துக்கிட்டு இந்த ரேஷன் கடை பருப்புலாம் நல்லாவே குக்கரை கிக்கருங்கிறாங்களே. அதுல போட்டு விட்டாவே நல்லா பசன்னு போயிங்கிறாங்களே. அதுல போட்டு விடுறது கேஸ் அடுப்பு கேஸ் சிலிண்டர் மிச்சப்படுத்தியலாம். வேற இடத்துல படி சமைக்கிறோங்கிறிய அது இல்லைட்ட அந்த குக்கரை கிக்கரு வாங்குறாங்களே. அதுல கொஞ்சமா போட்டு செஞ்சா கட்டுப்படியாகும். நம்ம ஊர் பட்டு போட்டு செஞ்சிடவங்களுக்குலாம் அது கட்டுப்படியாகுமே. அதனால அதுல வைக்கல. நம்ம வேற அடுப்புல தான் போட்டு வந்தேன். அப்புறம் இந்த கேஸ் அடுப்பு இதுக்கு பால் காப்பி வச்சோம். பால் காப்பி போட்டோம் வர தண்ணி போட்டோம்னா அதுக்கு பார்த்து வைப்போம். மற்றது சமயமே இல்ல. அது நம்மளுக்கு செட் ஆகாத இருக்கேன். என் வீட்டு மகாராணி கிடக்கா இருக்காங்களே. என் வீட்டு மகாராணி அம்மா அவங்களாம் அந்த லைட் ஒன்று வச்சுக்கிட்டு டக்கு 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 டக்குன்னு தொட்டதுக்கெல்லாம் அந்த கேஸ் அவரேண்டி பற்ற வைப்பாங்க. அது பொறுப்பெல்லாம் பற்ற வைக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுக்கு பூலாம் ஊதி போக ஆவாதுன்னு சொல்லிடுவாங்க. குடும்ப பொம்பளை இந்த அவளை மாதிரி இருக்கணும்ல. பாரு அப்படி வேறு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பாடு பற்ற வச்சுட்டு வந்தோம்னு சொல்றா. கத்துக்குங்க அப்படியே கத்துக்குங்க. அப்புறம் மாமியா திட்டுறா நாத்தனா திட்டுறானா எதுக்கு திட்டுறா? குடும்பத்தை குடும்பமா நடத்தாட்டி திட்டதான் செய்யணும் பேசிட்டே வாங்கணும். சும்மா நீ பட புரியலையா? 6 பேர் இருந்தா மட்டும் வாய் அடிக்கிறது வாய் துடுக்கா பேசுறது. நான் மட்டும் இல்ல அப்படியே வாத்தியார பார்த்து பம்மிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க பள்ளிக்கூடத்துல மாதிரி இருக்குது. பெரிய ஆள் கிளவி ஆள் இருந்தா ஒரு பேச்சு இல்லாட்டி ஒரு பேச்சு நடிப்பு கிளவி. அத்தோ என் பேருக்கு முன்னாத்தா நீ பெரம்ப எடுத்து ஊரை சுத்தி வெளுத்து வாங்கணும். அதை நான் கண்ணு கூட பார்க்கணும்.
கம் பேக் டு சொல்றாங்களே அது மாதிரி தோரம்டாத்தோ அது மாதிரி நீ பழையபடி ஆகணும். இந்த வனரோசாவை வதக்குன்னு பாட்டி வதக்கி எடுக்கணும். அதை கண் கூட பார்க்கணும். சும்மா பாவம் நல்லா பேசிக்கிட்டு துடுப்பா அப்படியே மாமியார் கெத்தோட இருந்த பொம்பளைய இப்படி பாரு மூளையில உட்கார வச்சுட்டு அடங்கி ஒடுங்கி இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதாத்தோ. நீ பழையபடி கிளம்புற. அடி வள்ளிக்குட்டி என்னையவே ஒண்ணுமே செய்ய விடாம என்ன பண்ணி வச்சாலும் என்ன பாதி பண்ணி வச்சாலும் தெரியலையேடி. ஒண்ணுமே பண்ண முடியலையே. அவளை பார்த்தாவே எனக்கு பயமா அவளடி வருது வள்ளிக்குட்டி. ஒரு சனமே என்னைய பார்த்து இப்படி பரிதாபப்படுத்துகளே. வெள்ளத்தை நீ யாரு இப்படி பதுசா அடங்கி போயிட்டாயின்னு இப்படிதான் ஆக்கி போட்டாளே இவ. அடி இவ வருத்தி முடி நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டுருவாங்க போல மாத்தி மருமக பேச்சு கேட்டு நல்லபடியா இருக்கிறது நல்லது தானே. அதுக்கு இவ சும்மா விளையாடுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. சின்ன பிள்ளை விளையாடுக்கு சொல்றானு நீங்க எப்படி அழுகுறிய? இப்பதான் குணவளத்தோட மருமக மாசமா இருக்கும் நல்லா பாத்துக்கிட்டு நல்லா இருக்கிய. இதுக்கெல்லாம் அழுகலாமா? அழுகப்படாது பெரிய மனுஷி. ஒரு வீடான வீட்டுல பெரிய மனுஷி அழுகப்படாது. கண்ணை தொடங்கி ஆயிட்ட. ஐயா டோரம்டாத்தான் அழுவாத. ஐயோ சும்மாவே உன்னை பார்க்க பாவமா இருக்குது. உன் கண்ணுல கண்ணீரோட பார்க்க கொடுமையா இருக்கு. ஐயோ என் நெஞ்சில ரத்த கண்ணீரே என் நெஞ்சில வந்துரும் போல. அதான் ஐயோ பாவமே. அழுகாத. ஏய் கிழவி ஏய் இடியன சின்ன பிள்ளைத்தனமா யாவிட கிழவி கெத்தா சண்டைக்கு அப்படி வரைஞ்சு கட்டிட்டு போற போறே. ஏய் நெட்டுக்குடி இங்க பாரு சும்மா அழுக வைக்காதே. உன் வாயை பாரு உள்ளவே சும்மா புண்ணா போய் கிடக்குது. சின்ன புண்ணாக்கி விட்டு போய் ஓடி போய். கிழவி நீ அழுகாத கிழவி. அவன் ஏதோ சொல்றானே நீ அழுதுகிட்டு இருக்க. நான் உன்னை கொடுமையா படுத்துறேன் சொல்லு. சும்மா அப்படி பண்ணாம இப்படி பண்ண உனக்கு நல்லது கெட்டது தானே கிழவி சொல்லி கொடுக்குறேன். அப்பள பண்ணமா வா இங்க வா எந்திரச்சு அழுகப்படாத. அவன் ஏதோ சொல்றானே நீ அழுதுகிட்டு இருக்கவே. கிழவி இங்க பாரு உன்னை சும்மா திட்டிவே வைப்பேன். யாருக்கிட்ட என்னைக்காவது உன்னை விட்டு கொடுத்துக்கறா சொல்லு. விட்டு கொடுத்துக்கறா வரைக்கும் சரி வா கிழவி அழுகாத கிழவி. கிழவி கோவம் இருக்கிறதுல கொடை இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்பா அக்கா யாரு இருக்காங்களா என்ன? ஆத்த மாதிரி உன்னை திட்டிவே வைப்பேன். அப்புறம் நல்லா தானே கிழவி நம்ம ரெண்டு பேரும் இருப்போம். அடிச்சுக்குவோம் பிடிச்சிக்குவோம். யாரும் வீட்டுல சண்டை இல்ல. இப்படி அழுகாத கிழவி. ஆளுதா அப்படி நீ குடும்பக்காரி வஞ்சாக்காரின்னு ஊருக்குள்ள நீரை கெட்டவளாக்கி விட்டுருவோம் போலயே. அழுகாத என்ன இப்படி சொல்றீங்க? அந்த வள்ளிக்குட்டி சொன்னா நானும் முன்னாடி மாதிரி திமிரா இருக்க முடியலன்னு சொன்னேன். ஆடி 3 கிலோ வெங்காயம் முடி 3 கிலோ வெங்காயம் பல்லாரி வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் மாத்தி உரின்னு சொன்னா கண்ணுல தண்ணி ஓடாம என்னப்படி ஓடும். இதுக்கு மேல என்னால உரிக்க முடியாது. ஆளிட்டு போய் நீங்களே உரிச்சு தொலைங்கடி. கண்ணுல தண்ணியா கொட்டுது. யாரு இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? யாரு அடங்கி ஒடுக்கி இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? இந்த வெள்ளத்தைய பத்தி தெரியாம பேசுறீங்க. தெரியாம சரி ஒரு புள்ள கட்சி பிள்ளைட்டு வம்புத்தும்ப எதுக்குன்னு இருக்கிற மாதிரி வள்ளிக்குட்டி. அடி பாமடி அழுவ கிழவி. அப்ப இப்ப சொன்னேன் அவளை பத்த பயமா வருது. அவளை பத்த பேசவே வர மாட்டேங்குது. அதை அடங்கி ஒடுக்கி இருக்கோம்னு சொன்னில அப்புறம் திரும்ப பேக் அடிக்கிற. ஏன் பேக் அடிக்கிற? உங்க கவலத்தை வெட்டி கவலத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்களோ? அதானே டோரம்டாத்தா. இப்ப என்ன சொன்னேன் உன்னை பார்க்க பாவமா இருக்குன்னு மருமக வனரோசா சாப்பிடாதே பயமா வரும்னு சொல்லிவிட்டு எம்மா யாத்தி மருமகளுக்கு மிஞ்சின அடிப்படி அத்தா மாமியா எம்மா 2 பேரும் ஒரே குட்டியில உள்ள மட்டையில இருக்கிய. எங்கதான் உங்களை சேர்த்து வச்சாலும் அந்த ஆண்டவர் உங்களை கரெக்டா சொல்லி சேர்த்து விட்டாரு போங்க. ஆமா சொன்னேன் அதுக்கு என்னப்பா நீ ஏதோ சொன்ன. இவளை பார்த்து பயந்துகிட்டு ஆழ்ந்துகிட்டு இருந்தா குடிய குத்தி வச்சிட மாட்டா. இவளை பத்தி தெரியாது. ஆடி முட்டாச்சிருக்கி வெள்ள தாயி. நீயே வடியக்க போய் கும்பிடுறாங்க போட்டு அவன் கால விட்டதையெல்லாம் பார்த்துச்சே. நீயே பயப்படுறேன்னு சொன்னா இன்னும் சும்மாவே இந்த ஆட்டம் போடுறவன் இந்த தலைக்கு மேல ஏறி டங்குறன்னு ஆட்டம் போடுது. ஓடி ஓடி உட்கார வச்சிட மாட்டான். ஏன் சொல்லப்படாது தாய்மாவே இருந்தாலும் ஒரு கெத்தோடவே நம்ம தெரிய முடியும். நம்ம வாயில எடுத்துட்டு எதையும் நம்ம விட்டு கொடுத்துடாது மாட்டேன். ஏன் கிழவி என்ன யோசனை? என்ன ஆங்கிறது மீறி யோசனை கேட்கிறேன். ஒண்ணுமில்லடி ஒண்ணுமில்ல. வரல இதெல்லாம் அழிக்கிட்டு போய் எங்க சேருங்க போங்க அழிக்கிட்டு போங்கடி. செத்த இடத்துல கண்ணுல தண்ணி வர வச்சு விட்டாளுங்களே. பெல்லாதவளுங்க என் வீட்டுக்காரியோட சேர்ந்து இருக்காள் அந்த வள்ளிக்குட்டியே. அதை சுதாரிச்சு அழுக வச்சுட்டா. வேணாங்க ஆரிங்க அழுவப்படாது. ஐயோ எத்த நல்ல வேலையா போச்சுப்பாங்க. பெரிய மனசு இப்படி பச்சை பிள்ளை கணக்கா முசுன்னு அழுகுதேன்னு பாதறி போயிட்டேன். சொல்லப்படாது. அவளுக்கு மாத்தி பேசி இருக்காங்கன்னா நம்மளும் முசுன்னு அழுதுட்டு உட்காந்துருக்கான். வெங்காயத்தினாடி அழுவே வெங்காயம் இருக்கிறது எரியுது கண்ணுன்னு. ஐயோ பாவம் யாண்டே வனரசா அந்த பெரிய மனுஷியை போட்டு இப்படி பாடா படுத்துறவன் பாவம். அதனால உரிக்க முடியுமா 2 கிலோ 3 கிலோன்னு? அது எந்திரி ஆயிட்டீங்க. நான் உரிச்சுக்கிறேன். சும்மா இருக்கா பாடப்படுத்துறேன் சொல்லிட்டு சும்மா அந்த கிழக்கு பீலிங்க விட்டு பண்ணி அழுக விட்டு திரும்ப முசுன்னு அழுது விட்டு அப்புறம் வெங்காயம் ஊத்துறாங்க பூடு ஊத்துறாங்க கதை கட்டிக்கிட்டு இருக்கோம். அரை விடுங்கக்கா நீங்க வேற. சரி கிழவி இந்தா கஞ்சி இந்த வட்டை அந்த வயசு வச்சுட்டு சரி கிழவி கஞ்சி இடந்தாலும் குடிச்சிடாத. அக்காவுல எனக்கு சமையல் நல்ல வடபாயத்தோட சமையல் அங்கே சாப்பிடலாம். நாளைக்கு வர்றேன்.
நிப்பாட்டும். நீ உன் வாயை மூடிக்கிட்டு நிப்பாட்டும். அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் சரியா போச்சு. 5 வகை பொரியலோட வடை பாயசத்துக்கு கொல்லப்பி பசஞ்சு அடிக்க நானும் ரெடி ஆயிட்டேன். நீ வாயை மூடிக்கிட்டு இரு. இன்னமே ஊத்துற ஏதாவது பேசுறேன்னு வை, இருக்கிற அந்த 2 பொருளையும் ஒரே அடியா வச்சு மரமரமரம்னு ஒரு பானை சாம்பாரி சாச்சு விடுப்பேன் மத்த உன் வாய்ப்புல. சும்மா கடை அடுத்தவங்களுக்கு அந்த என்னமா சந்தோஷமா வர்றது ஆளப்பாரு. ஆடி எங்கடி அக்கா காணா? இங்க நடிச்ச ஆள காணமே. எடுபடியா அப்படி ஓடுது. அக்கா அக்கா ஆடியா அப்படி இப்பவாது ஆள படுறீல. அடுப்புல இருக்குதா இல்ல கறி எதுவும் பாச்சான்னு போய் பாக்குற அப்படியே. ஆடி வரவாசா எல்லாத்தையும் அள்ளிட்டு வாடி அங்க யார் வச்ச லெவலை பாத்துக்கலாம். இங்க நடக்கறால எல்லாம் போச்சு ஓட அக்கா போற அடிக்குது. பெரிய வேலையா இருக்குது. ஆடி வாங்கமா. சரிக்கா இப்போ நான் முன்னாடியே போ. எல்லாத்தையும் அள்ளிட்டு வாங்கிட்டு வர்றோம் போ. ஆடி வள்ளிக்குட்டி பாத்துக்குட்டி இல்ல பாவாசா உளுந்தவட கடலோட இலை மக்கா சாரி படி அங்கே வச்சு தின்னப்பட்டு அது இல்ல இதுல சொல்லாம எல்லா வேலையும் பொழுதோட உட்காந்து பாத்திருக்கேன். இடுப்பு வலிக்க எல்லாம் சையேசா கொண்டாந்து தரணும் எனக்கு. என் வீட்டுக்காரி அது இல்ல இதுல நான் சொல்லிக்கிட்டு இருப்பா. கிளவிக்கு பால் பண்ண முடியாது அது இதுன்னு. நீ தான் படி உன்னை எடுத்து சொல்றேன். நீ தான் கொண்டாந்து கொடுக்கணும். நீ தான் நல்ல குட்டி இதுல இந்த குடுப்புல நீ தான் நல்ல பிள்ளையா சொல்ற பேச்சு கேட்பேன். நெட்டு யார் இப்ப உடைய கொண்டாந்து தர சொல்றது என் வீட்டு கிளவின்னு சொல்லு பாப்போம். அங்க அவங்க வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டாங்க பத்தக்கா வீட்டுக்கு. அவங்க அக்காவுக்கு பயம். அவங்க அக்கா பத்தக்கா வீட்டுக்கு சாப்பிட வந்தா வெளுத்து வாங்கி போடும்ல என் வீட்டு கிளவிய. அதனால ஒன்னைட்ட அவங்க வந்து பொறுப்பா படிக்கிறாங்க. கொண்டாந்து நீ கொடுக்கணும்னு. எப்படியாவது என் வீட்டு கிளவி திங்கிறது எம்மா சண்டைக்கார வந்தாலும் அடிச்சுட்டு அள்ளி கொடுத்தாலும் வாங்கி தின்னு முடிப்பாவா. ஓஹோ அக்கா கிழவிக்கு தங்கச்சி கிழவி பயப்படுது. சரி வர மாட்டாக்கா. உனக்கு இல்லாததா அதெல்லாம் இங்க செஞ்சு இறக்கணே. நான் சாப்பிடணும் இல்லையோ உனக்கு கொண்டாந்து வேலையை எல்லாத்தையும் கொடுத்து போறேன் சரியா. சரி பாவம் அந்த பொம்பளை அதே பாவம் ஆசைப்படி கேக்குது. இல்ல அடிச்சுட்டு அள்ளி கொடுத்தாலும் வாங்கிக்கணும். நக்கலு உனக்கு நக்கல் தாண்டி ரொம்ப. சாரி அப்ப காத்துக்கிட்டு இருப்பேன். சீக்கிரம் வேலை கொண்டு வந்துறேன். பாசி தாங்க முடியாது. சுவர் மாத்தலாம் போடணும். அந்த கப பாசி எடுத்து போடுறேன். செஞ்ச உனக்கு கொண்டு வந்து கொடுத்துரு வேலைக்குட்டி. நல்ல குட்டியால இருக்கிறா இவ. எனக்குலவே உனக்கு சோறு வாங்கி கொடுக்கணும் சொன்னவனே நல்லவன். எனக்கு சாப்பாடு போய் பேசிட்டா வெனகாரி. சாரி கிழவி நீ நேரத்துக்கு ஆனா போல ஆள பிடிக்கிற. இல்லாட்டி இந்த ஊர்க்குள்ளே போய்க்க முடியுமா? அப்பப்பப்ப நேரத்துக்கு இருந்தா போல ஊர்ல ஆளுங்களா பிடிச்சு காரியத்தை சாதிச்சு பிடியே. ஹலோ மனரோஸ் மேடம், உங்களை விட காரியத்தை வேற யாரும் சாதிக்க முடியாது. நீங்க விடுங்க அம்மா. இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க எல்லாத்தையும் காரியத்தை சாதிக்கிறாங்க. எல்லாம் உனக்கு இருந்து உன் கிளவி கத்துக்கிட்டதே. விடுங்க எல்லாம் நீ தான் இருக்கு குரு. அவங்க சிசி